இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் படத்துடைய சின்னதாக ஒரு கிளிம்ஸ் வெளியாக இருக்குது. நேற்றுக்கு நம்ம விஜய் சேதுபதி சாருக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே விஜய் சேதுபதி சார். நம்ம லேட்டாக சொல்கிறோம். ஆல்ரெடி இப்போ தான் எஸ் படத்துடைய கிளிம்ஸ் ஒன்று பார்த்தேன். இது ட்ரெயின் படத்துடைய சின்னதாக ஒரு கிளிம்ஸ் மாதிரி விட்டுருக்காங்க. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. அதுவும் டைரக்டர் நம்ம மிஸ்கின் சார். நல்லா இருக்கு. ஓ, நல்லா இருக்கு. அவர் அந்த கத்துன விஷயம் ரியலாக பயங்கரமாக இருந்தது பார்க்கறதுக்கு. நான் தமிழ்லைனில் ஒரு பிக்சர்ஸ் ஒன்று பார்த்தேன். நிறைய தாடி வச்சுன்னு செம்ம லுக்கில் இருந்தாருங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த படம் வந்து அதாவது ரயிலில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக, அதுவும் வந்து ஒரு நைட்டில் ட்ரெயினில் நடக்கிற ஒரு சம்பவமாக காட்ட போகிறேன்ற மாதிரி படித்தேன். அதுவும் மிஸ்கின் சார் படம்னாலே எப்படி இருக்கும்னு தெரியும். அவருடைய ஸ்க்ரீன் ப்ளே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அஞ்சாதெல்லாம் பார்த்துட்டு மனசு உருகிருச்சு. அஞ்சாது, ஓநாய் மாட்டுக்குட்டியும், நந்தன், அப்புறம் வந்து இது மாதிரி நிறைய சொல்லலாம். சைக்கோலாம் அப்படி ஒரு படம். பிசாசு, இது மாதிரி நிறைய அவருடைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். துப்பாரிவாளனாக இருக்கட்டும், இது மாதிரி அவருடைய ஸ்க்ரீன் ப்ளே, அவருடைய ஸ்டோரி, அவரையே ரொம்ப பிடிக்கும். அவருடைய கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு வழியை வந்து அவர் ரொம்ப அந்த பெயினை வந்து நம்மளால் உணர முடியும். அதுதான் மிஸ்கின் சாரு. இதுவும் அதே போல் ஒரு அந்த வழியை வந்து நம்மளால் உணர முடியுன்றது தெரியுது. அது சின்னதாக நம்ம சேதுபதி சார் அந்த இது பண்ணார் பார்த்தீங்களா, காட்டினாங்க பார்த்தீங்களா, இதுவே தெரிஞ்சுது. நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.